ஓகே, முதல்ல துவக்கத்துக்கு வந்து we have the co-producer. ஆக்சுவலி நவீன் சார் பற்றி நிறைய விஷயங்கள் நான் பர்சனலாக கேள்விப்பட்டேன். இங்கே நாங்கள் டிஸ்கஷனில் இருந்தப்போ திரு மனோகரன் சாருடைய சன் லஹரி ஃபிலிம்ஸ் லஹரி அப்படின்ற பேனர் வந்து ஐ திங்க் ஒரு மியூசிக் பேனராக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு பெயர். 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அவங்க வந்து ப்ரொடக்ஷன்லேயுமே they've been concentrating much. ஸோ அவங்களுடைய பேர் வந்து எப்படி வந்து மியூசிக் லேபிளில் ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன்லேயும் ரொம்ப கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. தே வெரி பிக்கி அண்ட் வெரி சூஸி வித் நைஸ் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ நவீன் பற்றி பேசினப்போ வி ஹர்ட் தட் இஸ் அ வெரி அப்ரோச்சபிள் பர்சன், நிறைய ஐடியாஸோடு இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ ஐ திங்க் ஹீல் ஹேவ் மோர் டு ஷேர் அபவுட் யூஐ. ப்ளீஸ் சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும். Thank you so much. Thank all the media who's come here, all the journalists, print, social media, and all the digital media as well. Sorry. Yeah. I think UI என்றது ஒரு ஒரு பெரிய விஷன், உப்பி சாரோடைய பெரிய விஷன். இந்த விஷனுக்கு மெயினாக நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸால் என்னென்ன தேவையோ சாருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த விஷன் வந்துட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் விஷன். இட் ஹாஸ் மல்டிபிள் லேயர்ஸ் டு த ஹோல் imaginative world that Upi sir has envisioned. And it required a lot of technical advancements in filmmaking. And அதுதான் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம் சாருக்கு. And we have got a very great team which sir has built around all the great ADs, all very good technicians in terms of music director நம்ம Ajnish Loknath sir இருக்காரு. And sir உடைய ஐடியாஸ்லேயே வெரி டிஸ்ட்ரப்டிவாக இருக்கும். It is not a very streamlined way of telling a particular story. இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ வெரி லைக் யூ கான்ட் டைசெக்ட் திஸ் மூவி, இது ஒரு ஜானர் அட்டு சொல்லவே முடியாது. சாருடைய எல்லா மூவிஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ஃபில்ம் சார் பண்ணும்போது அது இட் இஸ் அ மைல்ஸ்டோன் ஃபில்மாக நம்மளுக்கு தெரியப்பட்டிருக்கு. அண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சாருடைய பெரிய ஃபேன் நான். அப்புறமா தான் விஎஃப்எக்ஸு, அப்புறமா தான் கோ ப்ரொடியூசரு, மற்றது எல்லாமே. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய விஷனோட தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக we have a producer with us, சமீர் பரத் ராம் அவர்கள். ஆக்சுவலி இவங்க வந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் a very known person also. அவங்களுடைய வர இருக்கிற படங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா செந்தில் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க நம்மளுடைய சன்னா அவர்கள் மியூசிக் டைரக்ஷனில். அதே மாதிரி புலவர் அப்படின்ற படமும் அவங்களுடைய ப்ரொடக்ஷன்லேருந்து வெளியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்ததற்காக. ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம். எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோட லான்ச்சஸ்லேயே நிறைய பேச மாட்டேன். பட் ஐம் ஹியர் பிகாஸ் நவீன் அண்ட் ஹிஸ் பிரதர் சந்துரு இஸ் அ brother to me. So I'm here and I've been a big fan, sir, ever since you made Om and Apro A. I think he is one of these very few filmmakers who probably has a very unique film language that that is very rare, very distinct from other filmmakers. So a big fan for that, and I'm happy that you're continuing to hold on to what you believe in and directing again, and I wish you all the very best. I code it as Upendra's Intelligence. So excellent trailer, looks cinematic and breathtaking, and it will be a great theatrical experience. So I hope across India people enjoy it, and congratulations to you and the entire team. Congratulations. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக we have மதன் கார்கே அவர்கள். அவருடைய வரிகள் பற்றி பேசுகிறதுக்கு வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இன்ஃபேக்ட் அப்படிப்பட்ட விஷயங்கள் இஸ் டன். பட் இட் இஸ் ஸோ கைண்ட் ஆஃப் ஹிம் டு அக்செப்ட் தி இன்விடேஷன் அண்ட் கம் டுடே as his guest for us. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் யூஐ பற்றி பேசணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் ஓவர் டு யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். உபேந்திரா அவர்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப சில டைரக்டர்ஸ் தான் வந்து ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸாக ரொம்ப யூனிக்கான கான்செப்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க.
எனக்கு நிறைய வெவ்வேறு மொழிகளோட இருக்கிற படங்கள் வந்து தமிழுக்கு கொண்டு வரும்போதோ இல்லை நம்மளோட தமிழில் இருக்கிற யூனிக்கான மூவிஸை வெளியில் கொண்டு போதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்ம கதைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மொழி கிடையாது, இசை மாதிரி தான் கதையும். வசனங்களுக்கு தான் மொழி தேவைப்படுமே தவிர்த்து ஒரு கதைன்றது ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணம்க்கு வந்து மொழி இல்லை. உபேந்திரா அவர்களோட பழைய படங்கள், அவரோட சூப்பர் ஆகட்டும், ஏ ஆகட்டும், இல்லை உபேந்திரா மூவி ஆகட்டும், ஸோ ஒவ்வொரு படமும் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்டை ரொம்ப டீப்பாக ஒரு ஃபிலாசபர் மாதிரி அவர் இந்த உலகத்தை பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது எடுத்தாலும் ஒரு எப்படி வந்து லவ், ஈகோ அதை மட்டும் எடுத்துகிட்டு டீப்பாக அதை மட்டும் ஒரு படத்தில் அனலைஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஒரு ஃப்யூச்சர் பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டு இன்னொரு படத்தில் கொண்டு வராரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஒரு மாசமான ஒரு ஸ்கேலில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு ஃப்யூச்சரில் செட் பண்ண மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை. அவருக்கும் அவருடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். இது மாதிரி நிறைய படங்கள் வரணும், தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து வித்தியாசமான கதைக்களங்கள் தான் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது. இன்றைக்கி வந்து திரையரங்குக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கதை அம்சமும் நல்ல கதைக்களமும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துறதும் தான் நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. அது மாதிரி வர படைப்பாளிகள் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். Thank you so much for your kind words, sir. அடுத்தபடியாக we have Shanmuga Pandian அவர்கள். So recent daysல he's been the talk of the town. அவருடைய படைத்தலைவன் ஒரு பேசும் பொருளாகவே இருந்துகிட்டே இருக்கு. We are all excited for his film too. So இன்னைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். We love to hear it from you for UI. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உபேந்திரா சார் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். வெரி பிக் ஃபேன் சார். அப்பாவும் ஹேஸ் டோல்ட் அ லாட் அபவுட் யூ. ஸோ நீங்கள் படம் பண்ணுறது வந்து இட்ஸ் இந்த ட்ரெய்லர் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ திங்க் ஏன் இந்தியன் மூவிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போகக்கூடாதா, இல்லை அங்கே பண்ணுறது இங்கே பண்ண முடியாதா ஏன்னு யோசிச்சிருக்கேன். பட் இதை பார்க்கும்போது வி ஆர் கம்மிங் அப் தேர். விஷுவலாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் வெரி கிரேட் அண்ட் இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராமிசிங் சார். அண்ட் அதே மாதிரி லஹரி ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணுன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு படம் சகாப்தமோட ஆடியோ வந்து லஹரி தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ என்னோடய நெக்ஸ்ட் படைத்தலைவனும் எம்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வெரி க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி. ஸோ இந்த லஹரி ஃபிலிம்ஸ்க்கும் சாருக்கும் எல்லாருக்கும் ஒரு வெரி பிக் கங்க்ராட்ஸ். அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ வெரி பிக். அண்ட் இது வந்து கன்னடா படம்னு பார்க்காம ஒரு பேன் இண்டியன் மூவியாக பார்த்து தமிழ் மக்களும் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக we have ரேஷ்மா, கதையின் நாயகி. ஆக்சுவலி இவங்களை பற்றி எங்கேயுமே பெருசாக ரிவீலே பண்ணல. அவங்களே சொன்னாங்க நாங்கள் எங்கேயுமே வந்து வாட் இஸ் த கேரக்டர் அபவுட் அண்ட் வாட் இஸ் இட் அப்படின்றது we haven't revealed அப்படின்றது. ஸோ இங்கேயாச்சும் ரிவீல் பண்ணுவீங்களா அப்படின்றது தெரியல. we'll just hear it from you. Please come to. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் மூவி ப்ரமோஷனுக்கு யூஐ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எல்லாம் பார்த்து மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் நல்லா தமிழ் பேச வரல, பட் ஏன்னா தப்பாக பேச மன்னிச்சிடுங்கோ. இப்போது நான் கேரக்டர் பற்றி நான் மூவி பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது. பட் ஐம் ஷோர் இன் ஜஸ்ட் லைக் 3 days you all will enter the UI world and you will expect the unexpected. Because as you all know, Upi sir not only has pan-India fans but pan-world fans, and he stands out from everyone, creates magic in his work, and everybody is excited. And I believe that here also they'll give massive response, and hope you all enjoy the movie as much as we enjoyed making it. Thank you so much. Nandri. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக நம்மளுடைய உபி சார், உபேந்தர் ராவ். ஆக்சுவலி இப்போ ரேஷ்மா மேம் சொன்ன மாதிரி ஐ திங்க் we've always supported உபி சார்ஸ் ஃபில்ம். இங்கே அவர் பண்ண எந்த படமாக இருந்தாலும் அவருடைய அந்த கான்செப்டுவலைசேஷனுக்காகவே ஐ திங்க் we are very fascinated by his works.
ஸோ இஸ் நாட் ஜஸ்ட் an actor, நாட் ஜஸ்ட் an director. நிறைய பரிமாணங்கள் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர், லிரிசிஸ்ட் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யூஐ அப்படின்ற படம் வரப்போ த சேம் திங், கான்செப்ட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங். அண்ட் 2040 எப்படி இருக்க போகுது அப்படின்றது அவருடைய ஒரு இமேஜினேஷனில் இஸ் கிவன் அட் அவுட் டு அஸ். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்னு சொல்லணும்னா ஓம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேச வேண்டிய ஒரு படமாக இருக்கும். பிகாஸ் தமிழ் சினிமாவில் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் ஓமுடைய ஜான்ராலே we had a lot of stories. ஸோ அது மாதிரி நிறைய பெஞ்ச் மார்க் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ சார். எப்போவுமே உங்களுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் ஓவர் டு யூ ஃபார் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுகிறது, ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லாம் கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது, இது பார்த்தா நெக்ஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு 2040 வருது, சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு, இது என்ன எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி. நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது, பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட், எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் இது. இதில் ஒரு டீகோடிங் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கா கமர்ஷியல் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது. பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்னன்னா, த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது. இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸு, ரஷ்யன்ஸு, ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டு ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி, நீங்கள் அதெல்லாம் நான் டீகோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம். நீங்கள் ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ணால், ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அதில் ஒரு மீனிங் இருக்குது. அது நீங்கள் டீகோட் பண்ணல இந்த படம். அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்காக சொன்ன ஒரு மெட்டபரிக்காக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது. அப்புறமா இன்னொரு ஒரு இது சொல்கிறேன். எல்லாருமே என்னன்னா, இப்போ நாங்கள் படம் பண்ணும் போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு. இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும். அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். ப்ளீஸ் சப்போர்ட் யூஐ. என்னென்னா, அப்போது ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு, தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அது கரெக்டாக இங்கே அந்த 20-25 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகலை. என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல. ஓகே, இப்போது நான் ஒரு பேன் இண்டியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இந்த படம் இப்போது டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஆக்சுவலி ஏன்னா நான் ஹீரோயின் ரீஷ்மா, நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு. அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ், அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராஞ்சர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாயுடு, அப்புறமா கேபி ஸ்ரீகாந்த், நவீன், சந்துரு, இவர் எல்லோரும் சப்போர்ட் இருக்குது. அப்புறமா தேங்க்யூ சார், நீங்கள் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு யுவர் பிளெஸ்ஸிங் அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறேன். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you so much, sir. இப்போ ஒரு சின்ன moment of gratitude. Shanmuga Pandian sir wants to felicitate you with a bouquet, so we'll have that. Yes. ஒரு group picture எடுத்துடலாம். Yes. Photographers, are we done? So
வீடியோ பின்னாடி வீடியோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்து. ஓகே, எஸ், தேங்க்யூ, ப்ளீஸ் பி சீட்டட். சார் ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு நம்மளோட மியூசிக் டைரக்டர் எங்களை வர முடியல, பட் வி ஹர்ட் தட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட் ஒர்க் ஹஸ் பீன் டன் இந்த ஃபில்ம் அப்படின்ட்டு, ஹங்கேரிக்கெலாம் கூப்பிட்டு போய் லைவ் மியூசிக் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ இட் பி நைஸ் இஃப் யூ கேன் டாக் அபவுட் தட். மைக் கொண்டு கொடுத்துடலாமா? எஸ். ஸோ அஜினீஷோட யூல் கம் ஹியர் அண்ட் டாக். எஸ். சார் உட்காந்து பேசலாமா? ஓகேவா? டன். எஸ் சார், மியூசிக் டைரக்டர் பற்றி பேசிடலாம். சார் நீங்கள் அவரை பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து பேசாதீங்க. क्वेश्चन அண்ட் ஆன்சர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வருதுன்னுட்டு நான் சும்மா Done, done. பிரீஃபா பேசினேன். ஓகே, கேட்குறது இல்லையா? ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினீஷ் லோக்நாத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷுவல்ஸு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்தால் நல்லா இருக்குன்னுட்டு, அதுக்காக நாங்கள் ஹங்கேரி போயிட்டு அங்கே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஆர்ட் டைரக்டர் சிவகுமார்ன்ட்டு இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க. இஸ் அ வெரி வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர், கேஜிஎஃப் பண்ண ஆர்ட் டைரக்டர். அவரும் வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது. அவர் இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும். அவருதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்குது இந்த படத்துக்கு. ரொம்ப டெக்னீஷியன்ஸு, கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? சார் கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, ப்ளீஸ் ஒரு மைக் கொடுங்க. உபேந்திரா சார், சார் இந்த படம் 4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இது இல்லை சார். 2 hours 10-12 minutes அவ்வளோதான் சார். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்புறமா 2 கிளைமேக்ஸ் இருக்கு, எல்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை சார், ஓகே, ரைட், தேங்க்யூ யூ 100 கிளைமேக்ஸ் இருக்கு சார், நீங்கள் திங்க் பண்ணா, இல்லைன்னா ஒரே கிளைமேக்ஸ் சார். சார். அப்போ இந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு, பட் அது வந்து குதிரை லாடம், ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சுருக்கீங்க தலையில். ஆமாம் சார். அது என்ன ஸ்பெஷல் சார் அது? நீங்கள் படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உக்காரலாம் சார், அதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார். ஓகே ஓகே சார். சார் கேட்குறது இல்லை? சார், இது வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்னிலாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கொடுத்துருக்கீங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணிட்டீங்களா? சார் அது எப்படி யாரும் நினைக்கல. இப்போவும் மொபைல் இருக்கு, அது யூஸும் பண்ணலாம், அது மிஸ்யூஸும் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் இது சார், அவ்வளோதான் சார். யூஐனா நீங்களும் நாங்களும் அர்த்தமா? யூஐ பாருங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க, இன்யாரா கேட்டால் இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் இப்போ. சார், அமீர் கான் பார்த்து அந்த விஷ் பண்ணாரு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 2040 காட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான்? சார் அவர் அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க சார். அவர் இல்லை சார், அவருக்கு இங்கிலீஷில் பேசினாரு, ஹிந்தியில் பேசினாரு, தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல, அது கேட்குறேன். ஓ, இங்கிலீஷில் பேசியிருக்கிறாங்க. தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல சார். அமீர் கான் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் சொல்லுங்க. அப்படியா? ஓகே ஓகே. என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு, ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னார். எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க, இது நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார். சார், யூஐ அது பார்க்கும்போது நாமும் சிம்பிள் வருது சார், நாமம். ஒருவேளை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதான் வச்சிங்களா? நடுவில் வந்து நெருப்பு எறிகிற மாதிரி பாருங்க, இன்னொரு டைட்டில் வந்துடுச்சு, நாமம். தேங்க்யூ சார். பேன் இந்தியா மூவின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் யார் யாரெல்லாம் பேன் இந்தியானா பாலிவுட்டு,
கோலிவுட் எல்லாம் போடுவாங்க, ஆர்டிஸ்ட் போடுவாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி யாரையுமே காட்டலை, நீங்கள் மட்டும் தான் வரீங்க. கேஜிஎஃப்க்கு அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வர மாதிரியே காமிச்சிருக்கீங்க. இல்லை சார், இது ஃபேன் இண்டியா. யார் யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அது ஃபேன்ஸ் தான் பேன் இண்டியா பண்ணுறாங்க சார். எனக்கு பேன் இண்டியா, நீங்கள் தான் பேன் இண்டியா, நீங்கள் இல்லை. ரஜினி சாரோடைய கூலி பண்ணுறீங்கல்ல, அது அப்டேட் எங்கள் கேமராமேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, தலைவரை பற்றி இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன். இங்கே ஒரு 1 மினிட்ல அவர் கூட சொல்ல முடியல. வில்லனா பண்றீங்களான்னு கேட்கலாம். அதெல்லாம் நான் பேசுறேன். நம்ம அதை பத்தி பேச வேணாம், இந்த படம் பத்தி மட்டும் பேசலாம். சார் யார் சார் உங்களை வச்சா? டெஃபினட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்றேன். ஓகே. ப்ரொடியூசர் யார் சொல்லணும்? நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஓகே, இல்ல நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இங்கே ப்ரொடியூசர் இருக்கிறாங்க. சார் உபேந்திரா சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இது இங்கே சார் டுவர்ட்ஸ் யுவர் ரைட். சார் சார் படத்தில் அந்த ஃபேமின் இருக்க மாதிரி காட்டுறீங்க, பஞ்சத்தில் இருக்க மாதிரி. அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்டியூம் இல்லாமல் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்காங்க. ஆனால் அவங்க போட்டிருக்க மாஸ்க் வண்டி புதுசாகவே இருக்கே சார். ஏன் சார் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தா முட்டிங்க? எந்த மாஸ்க் சார்? மாஸ்க் போட்டிருக்காங்களே அது வண்டி புதுசாக இருக்கு. அதான் புதுசா இருக்கா? இல்லை சார், இட் இஸ் நியூ. அந்த மாஸ்க் வந்து இட் இஸ் நியூன்ற. நீங்க எல்லாரும் ஃபேமின் பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி. சார் செல்போன் ஓகே விட்டுருங்க, அது அந்த மாஸ்க் வண்டி புதுசா இருக்கு சார். அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார். சார் கூலி பத்தி பேச வேணாம் சார். ஆனா பாட்டு இங்க ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் போட்டிருந்தாங்க எல்லாரும் அந்த சாங்ல. அது என்ன பர்பஸ் சார்? என்ன அது சார்? இது ஷூட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு சார். இது அப்போவே பண்ணது. அப்போ கூலி இன்னும் பண்ணலனா, இது அப்போவே பண்ணு. இது ரிலீஸும் பண்ணல. அது ரிலீஸுக்கு பண்ணணும்னுட்டு அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணேன், ஒரு 4 லைன்ஸ் அவ்வளோதான். சார் இதுல இருந்து இன்னொன்று காட்டியிருக்கீங்க, அதிகாரம் தான் வந்து இது பண்ணும், கிளர்ச்சிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த 2040லையும் ஜாதி இந்த இது அடிப்படையில் தான் வருமா? அந்த இதை காமிச்சிட்டு இருக்கீங்க ஜாதியெல்லாம். சார் நீங்க ஆன்சர் பண்ணணும் சார், அது கொஸ்டின் இல்லை சார். நீங்க ஆன்சர் பண்ணணும். அது நான் அதான் கேட்குறேன், ஜாதி ஒளியவே ஒளியாதா? நீங்க ஏன்னா அங்கேயும் வச்சிருக்கீங்க. அது நாங்க கேட்கணும் சார். என்னை பத்தி நான் கேட்கணும், உங்களை பத்தி நீங்க கேட்கணும். அது இன்னொரு கேட்கறது வார்த்தை இது இல்லை, அது கொஸ்டின் இல்லை. அது தட் இஸ் கொஸ்டின் ஃபார் அவர் செல்ஃப், நாட் அதர்ஸ். we cannot question others. நீங்க வந்து அதுல வில்லன் மாதிரி வரீங்க, அவங்க எல்லாம் மக்கள்லாம் ஒரு கிளர்ச்சியில தான் இருக்கிறாங்க. ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வருவீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாகடிக்க தான் செய்கிறீங்க. அதை தான் கேட்குறேன், ஒருவேளை ஜாதி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம், எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக மக்களை எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன். அதே சார், அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார். இதுக்காக நீங்கள் படம் பாருங்க சார் ப்ளீஸ். சார் இப்போ கூட ஜாதி ஒழியலன்னு சொல்றீங்க, 2040லும் ஜாதி ஒழியல. இது ஒரு கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்டில் போடுறாங்க, 2040 வந்து நீங்கள் இப்போ யோசிச்சிங்களா உடம்புல போடுவாங்கன்ட்டு? ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஜாதியோட சிம்பிள் அப்போ கம்பல்சரி இருக்கும் 2040லையும். உங்கள் மைண்ட் தாட்டில் எல்லார் மைண்ட்லேயும் அது இருக்கு சார். தேங்க்யூ சார். நிறைய கொஸ்டின் இல்லை, சண்முக சார் பாண்டியன் சார் கிட்ட மட்டும் ஒரே கொஸ்டின். எல்லாருக்குமே வந்து அப்போ வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க, இப்போ எல்லாருமே டைட்டில் வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர்லாம் வச்சாங்க. இப்போ வர படங்கள் படைத்தலைவன்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்? ஏங்க இந்த படத்து இதுக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமா? என் படம் வாங்க, நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு தி என்டையர் பிரஸ்.